அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் எவ்வளோ நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு நேச சந்திக்கும் நேரத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசுகிறார் இல்லையா? இயேசு அவர் நேசிக்கிற தேவன், நேசிக்கிறவர். பாருங்க, அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நேச சந்திக்கும் நேரத்தில் ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளட்டும். அது யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைக்கிறார், தெரிந்து கொள்கிறார். பேதுருவை அழைக்கிறார். பேதுருவே, நீ கேபா எனப்படுவாய் என்று சொல்கிறார். பிலிப்பை பார்த்து சொல்கிறாரு, என் பின்னே வா என்று சொல்லுகிறார். அதற்கப்புறம் பிலிப்பு என்ன செய்கிறார்? நாத்தான்வேலை அழைக்கிறார். அதை குறித்து தான் இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 45ஆம் வசனம். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டும் அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றார். அதற்கு நாத்தான்வேல் சொல்றாரு, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றார். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றார். வந்து பார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பார்த்து நீ வந்து பார், ஆலயத்துக்கு வந்து பார், வேதத்தை படிச்சு பாரு, அப்படியே சமூகத்தை நாடி பாரு, ஒரு நல்ல ஒரு ஜப ஐக்கியத்தில் கலந்து கொண்டு பாரு, அவருடைய திருவிருந்தில் பங்கெடுத்து பாரு, ஞானஸ்தானம் எடுத்து பாரு, பாவ அறிக்கை செய்து பாரு, இரவு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து பாரு, அவர் இரத்தத்தினாலே உன்னுடைய பாவங்கள் கழுவும் என்று விசுவாசித்து பாரு. நீ வந்து பார். அந்த இடத்துல உனக்கு நன்மை இருக்கா இல்லையான்னு சொல்லி நீ வந்து பார். தேவ பிள்ளையே, உன்னை நோக்கி இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொன்ன, நீ வந்து பார் மகனே. நீ கேட்டிருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் உன்னை அழைக்கிற ஒரு தேவன் உண்டு, உன்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு. அதற்குத்தான் பிலிப்பு சொல்றாரு நாத்தான்வேலை பார்த்து, நீ வந்து பார். நாசரேத்திலிருந்து ஏதாச்சும் ஒரு நன்மை வருமா? ஏன்னா பெத்லகேமிலிருந்து தான் ஒரு நன்மை புறப்படுகிறது. நன்மை வருமா? நீ வந்து பார். வாழ்க்கையில நீ எங்கெங்கேயோ போயிட்டு இருக்க, யார்ட்டையோ வந்து எங்கேயோ போயிட்டு, நான் இங்க வந்திருக்கேன், கடைசியா இங்க வந்திருக்கேன், நிறைய பேர் சொல்றத கேட்டிருக்கேன், கடைசியா எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்பி ஆலயத்துக்கு வந்திருக்கிற இந்த இயேசுவாவது என்னுடைய பாவங்களை மன்னிப்பாரா? இந்த இயேசுவாவது என் வியாதியை குணமாக்குவாரா? இயேசுவாவது என் வாழ்க்கைக்கு ஒரு நன்மையை தருவாரா என்று சொல்லி சொல்லுவாங்க. அவர் அத்தனை பேருக்கும் நன்மையை கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. உன் வாழ்க்கையில நீ வந்து பார். வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா அண்ணால் பாருங்க, ஏசு கிறிஸ்துவின் பாதத்தை நோக்கி போறாங்க. ஆமா, ரூத் மாமியாரை பற்றி பிடித்து கொண்டாள். ராகேல் யாக்கோபை பற்றி பிடித்து கொண்டாள். எனக்கு நன்மை வேண்டும். பாருங்க, ஒரு நன்மை வந்தது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நன்மை ஆண்டவர் கொடுக்க ஆசையா இருக்கு. வந்து பார் என்றார். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், கள்ளம் கபடம் இல்லாத ஒரு பையன், ஒரு இஸ்ரவேலன் மென்ஷன் பண்றாரு. அவன் யாரு, எந்த இனத்தான், எல்லாத்தையுமே வெளிப்பாடா சொல்றாரு. அவன் சுபாவம் என்ன இதை சொன்ன உடனே நாத்தான்வேல் சொல்றாரு. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர்? எப்படி அறிவீர்? இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ன பார்க்கிறாரா? இயேசு கிறிஸ்துக்கு என் துக்கம் எங்க தெரியும்?
என் வேதனை எங்க தெரியும், என் நெருக்கம் எப்படி தெரியும்? பக்கத்தில் இருக்கிற என் மனைவிக்கு தெரியல, பக்கத்தில் இருக்கிற என் கணவனுக்கு தெரியல, பக்கத்தில் இருக்கிற நண்பனுக்கு தெரியல, பக்கத்தில் இருக்கிற சகோதரனுக்கு தெரியல, பக்கத்தில் இருக்கிற தாய் தகப்பனுக்கு தெரியல. இயேசுவுக்கு எப்படி தெரியும் என்னுடைய அந்தரங்கமான காரியங்கள், வேதனைகள், நெருக்கங்கள், ஒடுக்கங்கள் எப்படி தெரியும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? பாருங்க, அதே போலதான் நாத்தான்வேல் சொல்றாரு, எப்படி என்னை நீர் அறிவீர் என்றான். இயேசுவோட நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னமே, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னமே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றா. அப்போ நீங்க எந்த இடத்துல படுத்திருக்கிறீங்க, எதற்காக நீங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறீங்க பாருங்க. ஆதாம் ஏவாள் அவர்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்து அவர்கள் நிர்வாணிகள் ஆனபடினால தேவன் அவருக்கு மகிமையை உடுத்தி வைத்திருந்தார். அவர்கள் தன்னை நிர்வாணிகளாக்கி கொண்டார்கள். அவங்க போய் ஒரு மரத்துக்கடியில ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் கேட்கிற, எங்க இருக்க நீ? ஆனா இங்க சொல்லப்படுது, நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை நான் அறிவேன். அப்போ சொல்றாப்புல, அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றார். என்ன சொல்றாப்புல? நீர் தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன் தான் அவர் கொடுக்கப்பட்டார் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், தேவகுமாரன். ஏன்னா இஸ்ரவேலர்கள், யூதர்கள் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை அறிந்து வைத்திருந்தார்கள். மேசியா எப்ப வருவார் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தார்கள். அவங்க வேலையே என்ன தெரியுமா? எப்ப மேசியா வருவார், எப்ப மேசியா வருவார், எப்போ விமோச்சனை வரும், எப்ப இந்த ஆட்சியிலிருந்து விடுதலை ஆகும் என்பதுதான் அவங்களோட நினைவா இருந்துச்சு. அதுதான் உடனே அவன் இருதயத்திலிருந்து புறப்படுது, தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. என்ன இஸ்ரவேலுக்கு ராஜாவாக புறப்படுகிறவர். வேதவசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ராஜா, நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீ அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் பெரிய காரியங்களை நீ பார்க்க போற. இன்னைக்கு இந்த டிவி மூலமா உன்னை ஆண்டவர் அழைக்கிறாரு, நீ வந்து பார், இயேசுவின் இடத்துல வந்து பார். உன்னை நான் பிலிப்புவை போல ஊழியக்காரனாய் இருந்து இந்த கர்த்தருடைய வார்த்தை உன்னை அழைக்கிறது, நீ வந்து பார் ஆண்டோட பாதத்திற்கு. தேவதூதன் வந்து மேய்ப்பர்களுக்கு சொல்கிறா, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றிலும் முன்னிலையில் கிடத்திருக்கிற காண்பீர்கள், இது உங்களுக்கு அடையாளம். ஓடி போய் அவங்க பார்க்கிறாங்க. மேய்ப்பர்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷம், இரட்சகர் பிறந்துட்டாரு, ஒரு மகிழ்ச்சி. வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குமா? வாழ்க்கையில நீ மேல வருவதற்கு உண்டான ஆண்டவர் சொன்னாரு, இது மட்டும்தானா? இதிலும் பெரிதானவைகளை நீ பார்க்க போற. நீ ஒளிஞ்சிருக்கிறியா, மறைஞ்சிருக்கிறியா, காத்திருக்கிறியா? இஸ்ரவேல் ஆறுதல் வர காத்திருந்த சிமியோனை போல நீ காத்திருக்கிறாயா? ஆண்டவர் சொல்றாரு, நீ காத்திருப்புக்கெல்லாம் உனக்கு ஒரு பதில் நான் உனக்கு தரப்போறேன். இந்த காலையில பயப்படாத, சந்தோஷமாயிரு, மகிழ்ச்சியாயிரு. ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து போய், தளர்ந்து போய், பிடிமானம் இல்லாமல் இருக்கிற ஒன்ன பார்த்து சொல்றாரு, நீ பெரிதானவைகளை காண்பாய்.
என்ன நான் உன்னை பார்த்துட்டேன், அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதே பார்த்துட்டேன். நீ எந்த இடத்துல இப்போ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாயோ அந்த இடத்த நான் முன்னமே பார்த்துட்டேன் மகளே. நீ இருக்கிற இடம் எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எதற்காக ஒளிஞ்சிட்டு இருக்க, எதற்காக மறைஞ்சிட்டு இருக்க, எந்த பாவத்தினால பிடிபட்டு கொண்டிருக்கிற, எந்த சாபக்கட்டில் இருக்கிற, எந்த சூனியத்தில் இருக்கிற, எந்த மாந்திரிகத்தில் இருக்கிற, எந்த விதமான தீமையான பழக்க வழக்கத்தில் இருக்கிற, யாருனை அடிமைப்படுத்தி இருக்கிறாங்க, என்ன காரியத்துல கடன் பிரச்சனையில துவண்டு இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பார்த்துட்டேன். அல்லேலூயா. நான் பார்த்துட்டேன் மகளே, நீ பெரிதானவர்களை காண போகிறாய். பெரிதான காரியம். உன்னை அழைக்கிறவர் ஒரு உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவார். வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லுகிற தேவன். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 51 சொல்லுகிறது, பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு ஒரு இடத்துக்கு வந்தா வானம் திறக்கப்படுங்க, தேவதூதல் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருப்பார்கள். நீங்க அதை பார்ப்பீங்க. உன் வாழ்க்கையில் இயேசு வந்தார் என்றால், உன் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவனை ஏற்றுக்கொண்டாய் என்றால், உன் வாழ்க்கையில தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருப்பார்கள். உன் ஜெபத்திற்கு உடனே பதிலை கொடுத்து ஆண்டவர் அங்கீகரித்து உன்னை தம் பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கை முழுவதும் அவர் வழி நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளையே, சொந்து போக வேண்டாம், சந்தோஷமா இரு. யாரை வேணாலும் இயேசு கிறிஸ்துவை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. அவர் கொடுக்குற நேரத்தையும் நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. குடும்பமாக சேர்ந்து அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களை சந்திக்க வருவார். தனி ஜெபமாக போய் தனித்து ஜெபம் பண்ண அவர் உங்களை சந்திக்க வருவார். அவர் உங்கள்கிட்ட பேசுகிறாருங்க. தேவதூதர்களை பார்ப்ப, செய்திகளை கொண்டு வருகிற தேவதூதர்களை பார்ப்ப. உனக்காக வானம் திறக்கப்படும். நாத்தன் வேலை பார்த்து சீஷர்களை பார்த்து சொல்றாரு, வானம் திறக்கப்படும், தேவ தூதர் இறங்குவதையும் ஏறுவதை நீங்க பார்ப்பீங்க. உன் வாழ்க்கையில அதை பார்ப்பாய். சந்தோஷமா இந்த நாள் முழுவதுமாய் கம்பீரத்தோடு நீ எழும்பிப்போ. உன் வாழ்க்கையில தேவன் கூட வருவார். God bless you. God be with you. நாளை சந்திப்போம். இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம்.